வணக்கம், நான் உங்கள் ராணி பேசுகிறேங்க. போன வீடியோவில் கேதரிங் கட்டிங் போட்டிருக்கேன். இப்போ அது எப்படி அடிக்கிறதுங்கிறத உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, நம்ம பாருங்கள் 4 பீசஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதை ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்க போகிறோம். இப்படி வச்சு அடிக்கணும். உள்பக்கம் வெளி பக்கம் பார்த்துக்கோங்க, நோட் பண்ணிக்கோங்க. வச்சு அடிச்சுக்குவோம். ரெண்டு தையல் போட்டுக்கோங்க. எந்த ஒரு இடம் ஜாயின் போட்டாங்கனாலும் அந்த இடத்துல 2 தையல் போட்டுக்கணும். 2 தையலோடு நான் நிறுத்த மாட்டேன். இது அடிச்சிருக்கு இல்லைங்களா, இதுக்கு ஒரு ப்ரெஸ் தையல் ஒன்று போடணும். இந்த துணி இருக்கு இல்லைங்களா, இதை ஒரு பக்கமாக வச்சுக்கணும். இந்த துணி இந்த மாதிரி மெத்தடுக்கு வச்சுட்டு ப்ரெஸ் தையல் மேலே போட்டுக்கோங்க. அப்போ தான் அந்த துணி நம்ம வச்சு அடிக்கிறது அமுகிற மாதிரி வரும். இது மாதிரி 4 பக்கமும் வச்சு அடிச்சுக்குவோம். பாருங்கள், 4 பக்கத்துக்கும் நம்ம ஜாயிண்ட் அடிச்சிட்டோம். 4 பீஸு பாருங்கள், 1 2 3 4 4 வச்சு அடிச்சிட்டோம். இப்போ இந்த காலோட முனை ஒன்று, இந்த காலோட முனை ஒன்றையும் வச்சு ஜாயிண்ட் அடிக்க போகிறோம். அதே மாதிரி 2 தையல் போட்டு ப்ரெஸ் தையல் போட்டுக்கணும். பாருங்கள் எப்படி போடுறது. கீழேருந்து வந்துடுங்க, ஏன்னா கீழே கரெக்டாக இருக்கணும். மேலே எக்ஸ்ட்ரா வந்தாலும் நம்ம கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த கிராஸ் பீஸ் வச்சுக்கிறதுனால ஒன்று கொஞ்சம் ஏற்றி தாத்தியமாக வரலாம். மேலேன்னா நம்ம கொஞ்சம் கட் பண்ணி எடுத்துக்கலாம், கீழே பண்ண முடியாது. இவ்வளோ தூரம் டிஃப்ரென்ஸ் வருது, அது நம்ம அப்புறம் கட் பண்ணிக்குவோம். கீழ் பக்கமாக இருந்து அடிங்க. இப்போ அதை ஊசி தூக்கிட்டு துணி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த காலை 2 விரித்து வச்சுக்கோங்க. ப்ரெஸ் தையல் பாருங்கள், ஒரு பக்கமாக வச்சு ப்ரெஸ் தையல் போடுறோம். இப்போ இது பாருங்கள், அந்த கிராஸ் பீச் வச்சதுனால தான் அது அந்த முனை மட்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதை இப்போ இந்த பக்கம் கரெக்ஷன் பண்ணிக்குவோம். நீங்கள் கீழ்ப்பக்கம் அதை வச்சிங்கன்னு வைங்க, அப்போ இங்கே வந்து வெட்டும்போது ஜாயிண்ட் அடிக்கும்போது இது 2 ஒன்று ஏற்றி தாத்தியமாக வந்துடும். இது நீட்டாக இருக்கணும். மேல் பக்கம்னா நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இதை நோட் பண்ணிக்கோங்க. இன்னொரு பக்கம் இதே மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி இந்த கீழ் பகுதியிலேருந்து மேலே டிப்பு சைட் வரணும். 2 காலையும் இப்போ பாருங்கள் ஜாயின் போட்டோம். 2 பக்கமும் போட்டு ப்ரெஸ் தையல் போட்டால் இந்த படிமான தையல்னு சொல்லுவாங்க. ப்ரெஸ் தையல் படிமான தையல்னு சொல்லுவாங்க. போட்டால் தான் அந்த துணி பார்க்க நீட்டாக இருக்கும். நமக்கு அப்படியே விட்டால் ஒரு மாதிரி நூல் உருவிட்டு வரும், கஷ்டம் இதாக இருக்கும். இப்போ காலுக்கு வந்து கீழ்ப்பகுதி உருட்டி அடிச்சுக்குவோம். பாருங்கள், இந்த அளவுக்கு சின்னதாக ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. அதையே இன்னொரு ஃபோல்டு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதவே இன்னொரு ஃபோல்டாக பண்ணி அடிச்சுக்கணும். ஒரு சைடு அடிச்சுட்டுங்க. இப்போ இன்னொரு காலம் அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக 1/4 இன்ச்சு மடித்து இன்னொரு ஃபோல்டு அதையே ஃபோல்ட் பண்ணி அடிச்சுக்கோங்க. இன்னொரு காலுக்கு 2 சைடு காலம் உருட்டி அடிச்சிட்டோம். இப்போ வந்து நீங்கள் கொக்கி வைக்கிற ஐடியா இருந்தால் இது வரைக்கும் விட்டுருங்க, அடிக்காமல் மார்க் போட்டுக்கோங்க. இது வரைக்கும் கொக்கி வைக்கிற ஐடியா இருந்தால் இது வரைக்கும் மார்க் போட்டு இங்கேருந்து அடிச்சுட்டு போங்க. நீங்கள் கொக்கி வைக்கல, நான் கீழே இருந்து அடிச்சுக்கிறேன்னா கீழே, நான் இப்போ கீழே இருந்து அடிக்கிறேன். இப்போல்லாம் அவ்வளோ யாரும் கொக்கி வைக்க மாட்டேங்கிறாங்க, ஸ்ட்ரைட்டாகவே அடிச்சு கொடுங்கங்கிறாங்க. கொக்கியெல்லாம் பெஞ்சிட்டு போயிடுதுன்ட்டு கொக்கி வேண்டாங்கிறாங்க. நான் இப்போ ஸ்ட்ரைட்டாகவே தான் அடிக்க போகிறேன். நீங்கள் இது வரைக்கும் ஃபோல்ட் பண்ணி மார்க் போட்டு இந்த இடம் கொக்கி லாஸ்ட்டில் இந்த பக்கம்
இந்த பக்கம் கொக்கி அந்த பக்கம் நாட் கட்டிக்கலாம், இல்லைன்னா ப்ரெஸ் பட்டன் வைக்குது இல்லைங்களா, அது கூட கட்டிக்கலாம். இந்த ஓப்பன் வேணும்னா நீங்கள் விட்டுக்கலாம், தேவையில்லைன்னா ஃபுல்லாகவும் அடிச்சுக்கலாம். ரெண்டு துணியும் கரெக்டாக ஒரே அளவாக இருக்கான்னு எடுத்து வச்சு அடிங்க. சென்டர் பகுதி வந்துடுச்சுங்க. பாருங்கள், நான் இந்த இடம் ஒரு டாட் போட்டு வச்சுருக்கேன். இந்த மார்க் வரைக்கும் அடிச்சுட்டு ரிட்டர்ன் போடுவேன். நிறுத்திக்கோங்க, ஊசி விட்டு நிறுத்திட்டு ஊசி வெளியே எடுக்கக்கூடாது. ஊசி வெளியே தான் துணி நகரும். ஊசி உள்ளே தான் இருக்கணும். குதிரையை மட்டும் தூக்கி திருப்பிக்கோங்க துணியை. இப்போ அதிலேயே ரிட்டர்ன் வந்துடுங்க. இப்போ ஒரு பக்கம் சைடு காலை அடிச்சிட்டோம், இன்னொரு பக்கம் காலம் அடிச்சுக்கலாம். அது மாதிரி இப்போ இந்த இடத்துல ஸ்டாப் பண்ணிக்கணும், பண்ணிவிட்டு ரிட்டர்ன் போகணும். அப்போ இந்த சென்டர் வர இடத்துல 4 தையல் வரும். உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் சென்டரில் கிளியாது. இப்போ கீழ் பாட்டம் அடித்தாச்சுங்க. மேலே அந்த பட்டி, இடுப்பு பட்டி ரெடி பண்ணிக்குவோம். கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா. இது ஃபஸ்ட்டு ஜாயின் போட்டுக்குவோம். 2 பீஸ் தான் இருக்குது இல்லைங்களா, இது 2ஐயும் ஜாயின் போட்டுக்குவோம். உள் பக்கம் வெளி பக்கம் பார்த்துக்கோங்க. நம்ம ஜாயின் போட்ட இடம்லாம் போட்டோம் இல்லைங்களா, அது மாதிரி இதுவும் 2 தையல் போட்டுட்டு ப்ளஸ் தையல் போட்டுக்கணும். அப்படியே திருப்பி இன்னொரு தையல் அடிச்சுக்கணும். ஜாயிண்ட் அடிச்சுட்டோம் பாருங்கள் ஒரு பக்கம். இன்னொரு பக்கத்துக்கு இந்த ஓர கார்னரில் நம்ம சின்ன சைஸாக உருட்டி அடிச்சுக்கணும். 2 பக்கமும் உருட்டி அடிச்சுக்கணும், பிசுறு தெரியாமல் இருக்கிறதுக்கு. பாதி அளவுக்கு அடிப்பாங்க, நான் ஃபுல்லாகவே அடிச்சிடுறேன். பாதியை அடிச்சுட்டு பாதியை விடுறதுக்கு ஃபுல்லாகவே அடிச்சிடலாம். ஜாயிண்ட் அடிக்கிறேங்க. இப்போ இது 2ஐயும் வச்சு இந்த இடம் பாருங்கள் மார்க் போட்டிருக்கேன். இங்கே வந்து நம்ம மேலே எலாஸ்டிக் வைக்கணும்னு சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, அதுக்காக கேப் விட்ருக்கேன். கொஞ்சம் ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை வச்சு அடிக்கணும், எலாஸ்டிக் உள்ளே வச்சு. இன்னொரு தையல் அப்படியே அடித்து வெளியே எடுத்துடலாம். இடுப்பு துணி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. எலாஸ்டிக் லாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த கீழ் பேட்டத்தோட காலோட இதை வச்சு ஜாயின் பண்ணிடுவோம். பேக்லேயும் ஜாயிண்ட் இருக்குது, ஃப்ரண்ட்லேயும் ஜாயிண்ட் இருக்குது. இந்த சைடுக்கு கட்டு கொடுத்துக்கலாம். ஒரு அடையாளத்துக்கு தாங்க, ஏன்னா நம்ம பாதி துணிக்கு மேலே அந்த சைடு போயிட்டோம்னா கோணையாக வரும் ஒரு பக்கம். அதுக்காக சென்டர் பார்த்து தான் வச்சு அடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் இங்கே தான் வைப்போம். அப்போ நம்ம சைடு கட்டு பேண்ட்லேயே கொடுத்துடுவோம்.
அந்த கட்டும் இந்த கட்டும் மேட்சிங்காக வரணும். அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற துணியெல்லாம் இங்கே ஃப்ளீட் வச்சுக்கணும். எப்படிங்கிறது நான் உங்களுக்கு இப்போ வச்சு காட்டுறேன். இதுவும் பேக்கில் ஃப்ரண்ட்டில் ஜாயிண்ட் இருக்கும். இந்த சைடு மட்டும் நம்ம அதில் கொடுத்த மாதிரி இதுலேயும் கட்டு கொடுத்துக்குறோம். இப்போ இந்த கட்டும் வரணும். இந்த ஜாயிண்ட்டும் வரணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை தான் நம்ம இங்கே ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள் எப்படி அடிக்கிறதுங்கிறத காட்டுறேன். இந்த ஜாயிண்ட் இருக்கு இல்லைங்களா, அது மேலே நம்ம இந்த கீழ்பாட்டத்தோட ஜாயிண்ட் ஒன்று வைப்போம். இந்த ஜாயிண்ட் கூடவே இந்த ஜாயிண்ட் வச்சுருவோம். ஃபஸ்ட்டு ஊசி உள்ளே விட்டுக்குவோம். ஒன்று அடித்து நிறுத்திட்டோம். இப்போ கீழ்பாட்டத்தோட சைடு கட்டு இது, சாரி மேல் பாட்டத்தோட இது கீழ்பாட்டமோட சைடு கட்டு. இந்த கட்டும் நமக்கு மேட்சிங் ஆகணும். இந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்துங்க நம்ம ஃப்ளீட் பிடிக்க போகிறோம். அதுக்காக தான் நம்ம இது பண்ணியிருக்கோம், கட்டு கொடுக்குறோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மெத்தடு. சின்ன சின்ன ஃப்ளீட்டாக எடுத்து வச்சுக்கோங்க. கொஞ்சம் கேப் விட்டு கூட வைக்கலாம். ஃப்ளீட் வெட்டி பாருங்கள். இந்த கட்டும் மேட்சிங் பாருங்கள். ரெண்டும் 4 ஃப்ளீட் வச்சுருக்கேன். கொஞ்சம் பெரிய சைஸ் தான் நான் வச்சுருக்கேன். நீங்கள் குட்டி குட்டியாக வேணும்னாலும் வச்சுக்கலாம். இது இப்போ நம்ம இங்கே ஜாயிண்ட் அடித்து எவ்வளோ தூரத்தில் ஃப்ளீட் வச்சுருக்கோம், இவ்வளோ தூரம் ஒரு 2 இன்ச் அளவுக்கு தள்ளி ஃப்ளீட் வச்சுருக்கோம். அப்போ இந்த பக்கம் இந்த ஜாயிண்ட் வருது இல்லைங்களா, பேக் சைடு ஜாயிண்ட்டு, இங்கே வரும்போது தான் நம்ம ஃப்ளீட் வைக்கணும். இந்த துணியில் பாருங்கள், இங்கே இருக்கு இல்லையா, இங்கே இவ்வளோ தூரம் இருக்கும்போது நிறுத்திக்கோங்க. ஃப்ளீட் எடுத்து வைக்க ஆரம்பிச்சுக்கோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் கேப் அடிக்கணும். உங்களுக்கு தெரியல புரியலன்னா மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே ஃப்ளீட் நம்ம முடிச்சிருக்கோம் இல்லைங்களா, அந்த இடத்துலேருந்து கட்டு வரைக்கும் எவ்வளோ கேப் இருக்கோ அந்த கேப் இந்த சைடும் அடிச்சுக்கிட்டு ஃப்ளீட் வைக்க ஆரம்பிங்க. அப்போ சரியாக போயிடும். பாருங்கள், ஃபுல்லாக அடிச்சிட்டேன். 2 தையல் போட்டுக்கோங்க ரவுண்டு. இப்போ இதில் ப்ளஸ் தையல் போடணும். அது எப்படிங்கிறத நான் சொல்கிறேன் பாருங்கள். ஃப்ரண்ட்டு அந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அது வழியாக எடுத்துக்கோங்க. ஊசி மேலே தூக்கிட்டு வாங்க. இந்த துணி மேல் பக்கமாக இருக்கணும் பார்த்த மாதிரி. மேலே ப்ரெஸ் தையல் வரும். கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்தி மேல் பக்கமாக நம்ம துணியை வச்சுட்டு வரோம். அதே மெத்தடுக்கு வச்சுட்டு ப்ரெஸ் தையல் போடணும். இது போடாமலோ அடிக்கலாம் தான், போட்டால் ஃபினிஷிங் நல்லா இருக்குங்கிறதுக்காக நான் ப்ரெஸ் தையல் போடுறேன். ஃபுல்லாக இது மாதிரி அடிச்சுக்கோங்க. இந்த இடம் வந்துருச்சுங்க, முடிய போகுது. இப்போ ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இப்போ மேலே நம்ம எலாஸ்டிக் வச்சா நமக்கு பேண்ட் ரெடி ஆயிடுச்சுங்க. இதை திருப்பி காட்டுறேன் உங்களுக்கு. மேலே நீ எலாஸ்டிக் வச்சா முடிஞ்சிச்சுங்க. பாருங்கள், ஜாயின் போட்டாச்சு. எல்லாம் இதான் கேதரிங் பேண்ட்டு.
ரிங்கிள் பேண்ட்டு கேதரிங் பேண்ட்டு நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா தைச்சிட்டு அயர்ன் பண்ணிக்கோங்க. கரெக்டாக இந்த ஜாயின் மட்டும் நேருக்கு நேராக வரணும். நம்ம வைக்கும்போது கரெக்டாக வச்சுக்கணும். நான் சொன்ன மாதிரி சைடில் கட்டு கொடுத்துக்கோங்க. இதுலேயும் கொடுங்க, இதுலேயும் கொடுங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத் எவ்வளோ தூரத்தில் நம்ம வைக்கணுங்கிறது கரெக்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ மேலே எலாஸ்டிக் வைக்கிறதோட முடியுதுங்க. எலாஸ்டிக் வச்சுட்டு ஃபினிஷ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. கேதரிங் மேலே இடுப்புக்கு 1/2 இன்ச் எலாஸ்டிக் வச்சுருக்கேன். சின்ன பொண்ணுங்கிறதுனால. பெரியவங்களாக இருந்தால் 1.5 இன்ச் எலாஸ்டிக் இருக்கும், அதை வைக்கணும். ஏன்னா இது பத்தாது. சின்ன பசங்கன்னா இது வைக்கலாம். ஒரு 10 வயசுக்குள்ளனா இது வச்சா போதும். இது வந்து எவ்வளோ எடுத்து நீங்கள் வைக்கணுன்னா, இது அகலம் நம்ம 20 எடுத்துருக்கோம். 20ல் பாதி 10 இன்ச்சுக்கு எடுத்துக்கணும். எலாஸ்டிக்கு 10 இன்ச்சுக்கு எடுத்து அதை பாருங்கள் இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். மிஷின்லேயே கையில் அப்படியே மெதுவாக ரோல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்ட் அடிச்சுக்கணும். அடிச்சுட்டு அதை உள்ளே வச்சு இழுத்து இழுத்து வச்சு அடித்தோம்னா போதும். பாருங்கள், இவ்வளோ தூரம் வரைக்கும் இது விரியும் நல்லா. அவ்வளோதாங்க, கேதரிங் ரெடி ஆகிடுச்சு. பேண்ட்டு கேதரிங் பேண்ட் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், உள்ளே அடித்தாச்சு. மேலே இடுப்புக்கு எலாஸ்டிக்கை வச்சு விட்டேன். பெரியவங்களாக இருந்தால் 1.5 இன்ச்சு 2 இன்ச் இருக்கும், அது வாங்கி வைங்க. அதுதான் இதாக இருக்கும். ஈஸியாக முடிஞ்சிச்சு. பாருங்கள், கேதரிங் பேண்ட் ஃபினிஷ். நீங்களும் இது மாதிரி அடித்து பார்த்து ஏதாவது டவுட்ஸ்னால் கேளுங்க. நான் சொன்ன மாதிரி கட்டிங் போடும்போது நீங்கள் ஒரு டைம் வீடியோ பார்த்தீங்கன்னா புரியாது. கட்டிங் வீடியோவை நீங்கள் 2 வாட்டி பாருங்கள். தைக்கிறது எப்படி இருந்தாலும் தைச்சிடலாம். கட்டிங் பண்ணுறப்ப கொஞ்சம் நீங்கள் வீடியோஸ் நல்லா பார்த்துட்டு கட் பண்ணுங்கள்.